ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது சனி ஆகட்டும், வருட கொள்கை ராகு கேது பயிற்சி ஆகட்டும், அது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும். ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை இந்த சனி பயிற்சி பூர்த்தி பண்ணுமா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். சனி எந்த மாதிரி பொசிஷனில் இருக்காரு, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனாக இருக்காரா, அல்லது யோகத்தை கொடுக்குற நிலையில் இருக்காரா, இல்லை அவயோகத்தில் கொடுக்குற நிலையில் இருக்காரா, எந்த இடத்துல இருக்கிறாரு, உங்கள் லக்னமாகட்டும், லக்னத்திலேருந்து எந்த இடம், ராசியிலேருந்து எந்த இடம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் இந்த 6, 8, 12 இந்த மாதிரி 3 நிலைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, 8, 12 ரொம்ப ஒரு அது மறைவு ஸ்தானம், கெட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெட்ட இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருக்கிறாரா, அல்லது வேறு எந்த இடத்துலையாவது இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இதுக்கு வந்து நிறைய ஒரு அப்ளிகேஷனில் இருக்க ஆப் இருக்குது, அஸ்ட்ரோசர்ஜ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லக்னம் என்ன ராசி அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம சொல்கிற இந்த பலன் வந்து ஒரு ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து அதை மோரலஸ் நீங்கள் வந்து சுய ஜாதகமும் ஒரு ஃபேவரபிள் அப்படியா இருந்துச்சுன்னா இந்த சனி பயிற்சி சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு 100க்கு 100 சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதுக்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் எப்படி இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது, சனி எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கணும். வாங்க, இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இப்போ இந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கோடிகளை குவிக்க போகும், கோடிகளை பெற போகும் யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசிக்கு அற்புதமான பலன்கள். ஏன்னா ஜோதிடத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துலையாகட்டும், 11ஆம் இடத்துலையாகட்டும் கோள்கள் இருக்கணும். அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு அதியோகமாக செயல்படும் அந்த கிரகங்கள் கோள்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களை 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர். அதாவது இதுக்கு முன்னாடி தொழில் பகவானா இருந்த இந்த சனி பகவான் உங்களுக்கு தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ அவர் வந்து லாபத்தை நோக்கி முன்னேறுகிறார் அப்படின்னு சொல்லாங்க. 11ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்கின்ற மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் மைண்டில் இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அதை வந்து படிப்படியாக அந்த கனவை நனவாக்குற அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக ஒரு டிராவல் இருந்திருக்கும். அடுத்த வீட்டை வந்து புதுப்பிக்கணும், மாற்றங்கள் பண்ணணும், புதிய வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வாங்கிய நிலத்துக்கு நம்ம கடனை மாதம் மாதம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இப்போ இந்த பயிற்சி ஆகும் பொழுது அதை ஃபுல்ஃபில், அதாவது ஓரளவுக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குதுங்க. அதை வந்து பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சனி பகவான் மனதில் இருக்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு ஸ்தானத்தில் தான் இப்போ சனி பயிற்சி நடக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல உன்னதமான யோகமான, அதாவது ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அப்படின்றத ஒரு லட்சத்தை பார்க்கலாம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற முதலீடு போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கோடிக்கணக்கில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி கரெக்டான ஃபேவரபுளான தசாபுத்திகள் நடந்துச்சு. இது அக்யூரேட்டாக நடக்கும். சரிங்களா? நான் தம்மையிலையும் அப்படிதான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த யோகமுள்ள ஒரு மேஷ ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் அருமையாக இருக்கு. 2023 to 2025 அப்படிங்கிற விஷயம். சரி, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இப்போ உட்காந்துருக்கிறாருங்க. அதே சமயம் கும்பமனைன்னு காற்று ராசி. சரிங்களா? யாரோ சொன்னாங்க, அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கலாம். யாருக்கு கிளிக் ஆகாது, ஆனால் உங்களுக்கு அது கிளிக் ஆகி அதியோக ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே சமயம் சனி பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். சனினாவே தொழில் தான், தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த காரிய தடைகள்
எது எடுத்தாலும் முன்ன படம் உதைக்குது, பின்ன படம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மேஷ ராசிகள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நல்லது வீட்டில் நடந்துச்சுன்னா ஒரு கெட்டது நடக்குது. ஒரு நல்ல ஒரு சுப காரியங்கள், ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, தந்தை தாய், வீட்டில் இருக்க குடும்ப பெரியவர்கள் உடல்நிலை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால என்னப்பா மனுஷனுக்கு ஒரு நல்லது நடக்குது, அடுத்த சமயம் கெட்டது நடக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இதில் நம்ம எப்படி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தால் அடுத்த நிமிஷம் நமக்கு ஒரு துன்பமாக இருக்கு அப்படிங்கிற சிந்தனைகளோட அந்த மாதிரி ஒரு மனநிலையோட தான் இருக்கீங்க மேஷம் ராசிக்காரர்கள். ஏன்னா ராகு அங்கே இருந்ததுனால உங்களை கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்யும், அதே சமயம் சில நேரத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். அந்த மகிழ்ச்சி அபரிவிதமாக இருக்கும், பிரம்மாண்டமான ஆசைகளை கொண்டு கொடுக்குங்க. வீடை கட்டுறீங்க, ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போக போக பார்த்தீங்கன்னா அதிக அளவு கொண்டு போய் விட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த சனி பார்வை அந்த இடத்துல படுது இல்லைங்களா? ஸோ ராசி மேலே படுறதுனால அந்த ராகு இருக்குன்னா ராகுவின் வீரியத்தை அப்படியே டவுன் பண்ணுவார். அதை நீ ரொம்ப ஆடாதப்பா, அமைதியாக இரு அப்படிங்கிற வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. எந்த முயற்சிகள் எடுத்தாலும் முட்டுக்கட்டியாக போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த முயற்சிகள் எல்லாம் சாதகமாக்கி நல்ல ஒரு செடி வளர்த்துறதுக்கு விதை போட்டு அந்த மண்ணெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கிறோம். அது வளரும்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் மலர்ந்து பூவாக உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கும். சரிங்களா? முயற்சிகள் திருவினையாகும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 11ஆம் இடம் பஞ்சாங்கத்தை நீங்க எடுத்து பார்த்தா கூட 11ஆம் இடம் அப்படின்னு திரவிய லாபம், பொருள் ஈட்டுறது, பொருளினால உங்களுக்கு நல்ல நன்மைகள், பிஸ்னஸ்னால நல்ல குரோத்து, வேலையில நல்ல ஒரு கிரெடிட்டு, பதவி உயர்வு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதே சமயம் நிர்வாக திறமை அப்படிங்கிறது பழிச்சிடும். அதாவது வேலை சுமை கொஞ்சம் கூடுங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரு பதவிக்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த பதவிகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா அப்படி பார்க்கணும், ஏன்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நீங்களாக வருவீங்க. நிர்வாக ஆற்றல், அதிகாரமிக்க பதவி அரசியல்வாதிகளுக்கும் அப்படித்தான். ஸோ அரசியல்வாதிகளுக்கு இதனால எந்த பதவிகளும் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு யோகமாக நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கும். அந்த கிடைக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. பாக்கெட்ல மனம் வருது, நன்மைகள் நடக்குது, லாபங்கள் கிடைக்குது, மனசுல ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி வருது அப்படின்னு நம்ம சூப்பரா சொல்லாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளை இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்க, மெடிசன் துறையில் இருப்பாங்க, டாக்டர்ஸ், அப்புறம் நீதித்துறை அப்படிங்கிறது, அவங்க கல்வியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்பு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி ஒரு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பார்வைகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எங்க பாருது, ராசியை 3ஆம் பார்வையும் ராசியை பார்க்குது. இருந்தாலும் ராசியை பார்க்கறதுனால மனசுல சின்ன ஒரு குழப்ப நிலைகள், இந்த காரியம் செஞ்சா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில வரலாம். சரிங்களா? அந்த சமயத்துல உங்க ஜாதகத்தையும் அந்த கூடிய ஆலோசனைகளே கேட்டு நீங்க பண்றது சிறப்பாக இருக்கும். 5ஆம் பார்வையாக, அதாவது 3ஆம் பார்வையாக உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே சமயம் உங்கள் ராசியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறாரு. சிம்ம ராசி உங்களுக்கு 5ஆம் இடம். சரிங்களா? ஸோ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் பூர்வீகத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்த அப்படியே டம்ப் பண்ணுவார், அமுத்துவார், அப்படி அது ஸ்லோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5ஆம் இடத்துல குழந்தைகளின் கல்வியில பெரிதும் அக்கறை எடுத்துட்டீங்க. அதுக்கு உண்டான செலவுகள், அவங்கள முன்னேற்றம் கருதி சில செலவுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்துல ஒரு பணிகள், ஒரு காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத அதுல கொஞ்சம் ஸ்லோ. ஸோ அந்த விஷயத்துல நீங்க தேடுனது இருக்கு அப்படிங்கிறது ஒரு 8ஆம் இடம் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில இருந்த பாடப்படுத்திட்டு இருந்த சில இஷ்யூஸ், உடல்நிலை கோளாறுகள், வயிற்று சம்பந்தமான முட்டி, கால், பாதங்கள், தலை சுற்றல், இந்த மாதிரி ஒரு சைனஸ் ஒற்ற தலைவலி ரொம்ப நாளாக பாடுபடுத்திட்டு இருக்குதுப்பா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிற யோகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குழந்தைகளின் ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப கவனமாக, ஏன்னா சனி பார்வை. அதே அன்புக்குரியவர்களிடம் பேசும்போது பழகும்போது கண்ணியமான வார்த்தைகள், ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறதா ரொம்ப கலாய்ச்சி பேசி அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும்.
ஸோ அந்த வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காதலி விரும்பியவர்களே திருமணம் பண்ணிங்கன்னா காதலிச்சோ கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளும் அந்த சனி பகவான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதா. அதே சமயம் மாற்று பாலினத்தவர் அப்படிங்கிற ஆனா என்ன பெண்ணா இவங்கள்ட்ட வந்து நீங்கள் சரிதாங்க, நீங்கள் சரியாக பேசுகிறீங்க ஆனால் அடுத்தவங்க வந்து அதே மைண்ட் செட்டோட இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அவங்க தவறாக கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளி உலக தொடர்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும். இருந்தாலும் சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய 8ஆம் இடத்தை பதிகிறதுனால 8ஆம் இடத்துல இருந்தால் சில விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே நடக்கும். நட்டம்னா புதிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்ரி அந்த மாதிரி. லாட்ரி நம்ம ஊரில் இல்லை, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க. அதே சமயம் ரொம்ப நாளாக ஒரு பணம் போட்டு வச்சுருக்கேன், அது மெச்சூரிட்டி ஆகலை, அந்த மாதிரி எடுத்துகிட்டு மெச்சூரிட்டி ஆகிடுச்சு ஆனால் கையில் கிடைக்கல அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு உங்களுக்கு கையில் கிடைச்சி ஒரு வாய்ப்புகள். அது திடீர் அதிர்ஷ்டங்கிறது அதுதான். ரொம்ப நாளாக நம்ம தாத்தா பாட்டி ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அந்த இடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் துரிதமாக நடக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிவகைகள் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். திருமணத்துக்கு வந்து இந்த கிரகம் இல்லை, திருமணத்துக்கு வேற. சனின்னா வேலை தாங்க, வேலை மற்றும் உங்களுடைய உயிர், அதாவது வெளியிடத்துல, அது சனின்னா மனிதர்கள் தொடர்பு. வெளியிடத்துல உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நீங்க அவங்களுக்கு தலைவராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்றது அது கர்மான்னு சொன்னாங்க. சரிங்களா, இது ஒண்ணு கர்மா. ஸோ கர்மத்துல இருந்து இப்போ வந்து கர்மக்காரகன் தான் சனி. உங்களுக்கு கர்மாவில இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அதாவது கர்மா 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். தொழில்னால நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அந்த இடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மோரலஸ் மற்ற கிரகங்களை ஒப்பிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்து நல்ல ஃபேவரபுளாக இருக்கும்போது இது உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளும் உண்டான யோகத்தையும் நல்ல ஒரு சம்பாதிப்பு, நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் மேஷராசிகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாமே பார்த்துட்டு நமக்கு வந்து கோடிக்கணக்கில் நமக்கு கிடைக்கல, லட்சக்கணக்கில் கிடைக்கல அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் என்ன தகுதியில் இப்போ இருக்கீங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்கிட்டுருங்க ப்ரைவேட் கம்பெனியில் அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா, அதே மாதிரி லட்சக்கணக்கில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறா அது வந்து கோடிக்கணக்கில் அப்படிங்கிற ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுதான் அவர்களுடைய ஒரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இது மாற்றம் அடையும். சனி பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும். அந்த வக்ரம் அது இது அப்படிங்கிறதும் அது தனியாக நம்ம பார்ப்போம். சனி பகவான் மோரல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இது நீங்க உங்களுடைய சுயஜாதகம் கனெக்ட் பண்ணி இருக்கா பார்த்துங்க. 8, 6, 12 அப்படிங்கிற கட்டத்தில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பராசிலேயே இருக்காரு. அதாவது பழைய பிறந்த கால சனியும் கோச்சார சனியும் மீட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்துல அது சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள் கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா, ஸோ நம்மளுடைய இது பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, அது கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, பாய்.